ஹல்லேலூயா. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறில்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ் ஆசை பூவினில் வேறில்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா இந்த காரா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா ஜீசஸ் ஏகிடுவே. தூய பிதா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உப்பாதம் சேர்ந்திட வாஞ்சித்தீரே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உப்பாதம் சேர்ந்திட வாஞ்சித்தீரே. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஹல்லேலூயா. பக்கத்துள்ளவங்க பார்த்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மிக நேர்த்தியா நடத்திட்டு இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். அதான் நம்முடைய நிச்சயம், நம்முடைய உறுதி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன? அனுதினமும் போராட்டம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சவாலை நாம் சந்தித்தாக வேண்டும். தேவ கிருபை நம்மோடு இருந்தால் அதை சாதித்தும் ஆக வேண்டும். அதுதான் இதுவரை நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு யுத்த களத்துல தான் கர்த்தர் எப்பவுமே நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஒன்னில் சரீரத்தில் பிரச்சனை வரும், இல்லது மனதில் பிரச்சனை வரும், இல்லது பிள்ளைகளிடத்துல பிரச்சனை வரும், இல்லது குடும்ப தலைவரால பிரச்சனை வரும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி, இல்லது சோதனை வரும். நம்ம பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு சத்துரு போராடுவான். பல நிலைகளிலே ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டா, உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குப்பா, உபத்திரம் இருக்கும், ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டார். போராட்டம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை யாருமே கற்றுத்தரவில்லை. ஏன்னா பைபிள் அதை தான் சொல்லுது. வாழ்க்கை என்றால் போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை
யோபு பக்தன் கேட்டா, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மேல வைத்திருக்கிற திட்டமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் நம்ம சில வாரங்களாவே தியானித்துட்டு வர்றோம். யோசுவாவின் புஸ்தகத்தை தியானித்தோம். இப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுகிறார். அது யாருனாலும் சரி, தாம் பிழ தப்பு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தேவன் தவறவே மாட்டார். ஏன்னா அவர் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி ஆண்டவரை விட்டு விலகுவாங்க, புற ஜாதிகளுடைய வழிபாடுகளுக்கு திரும்புவாங்க. தேவன் அந்நிய ஜாதிகள் கையிலே அவர்களை என்ன செய்து விடுவார்? ஒப்பு கொடுத்து விடுவார். அப்படியாக மீதியானியர்களின் கையிலே அகப்பட்டு கொண்டார்கள். மீதியானியர்கள் என்ன செய்தார்கள்? மீதியானியர்களால் என்ன பாதிப்பு வந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களால வீட்டுல நிம்மதியா வாழ முடியல. அவங்க எப்போ வந்து என்ன செய்வார்களோ என்ற பயத்தின் நிமித்தம் குகைகளிலும் மலைகளிலும் ஒளித்து கிடந்தார்கள். இன்றும் அநேக குடும்பத்தில் சத்துருவின் தாக்குதல்களின் நிமித்தம் நிற்க முடியாதவர்களா வீட்டை விட்டு ஓடினவர்கள் உண்டு, ஊரை விட்டு விலகி சென்றவர்கள் உண்டு. சில சொல்லுவாங்க, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல, ஏதோ பித்து பிடித்தது போல இருக்குது, ஏதோ மூள குழப்பமா இருக்குது, அப்படியெல்லாம் பயப்படுவாங்க. என்ன நடக்குமோ தெரியல, என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாலே எனக்கு குழப்பமா இருக்குது. இது சாத்தானின் ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தின் பாதிப்பு. ஜாக்கிரதை. இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களே ஆனால் மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்து நன்றாக பயிரிட்டு அந்த பயிர் முற்றி இருக்கும் போது மொத்தமாய் வருவார்கள். அத்தனையும் என்ன செய்து விடுவார்கள்? அறுவடை செய்து கொண்டு போவார்கள். பிரயாசப்பட்டும் அந்த பலன் வீட்டில் தங்காதது மீதியானியர்களின் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறவர்களின் நிலை. ஒருவேளை அந்த சத்துருவின் சிக்கல்களுக்குள்ள நீங்க சிக்கி இருப்பீர்கள். ஏன்னா இப்படிதான், இவ்வளவு சம்பாதிச்சேன், ஒவ்வொருத்தரும் எனக்கு கூட சம்பாதிச்சமெல்லாம் எங்கேயோ போயிட்டான், என்னுடைய சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை, பிரயாசத்துக்கு பலன் இல்லாம போகுது. என்னொன்னு பாத்தீங்கன்னா, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அவன் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். இது 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாவற்றையும் இழந்த நிலையில இருக்கிறாங்க, சிறுமைப்பட்டு போய்விட்டாங்க. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தோம், இப்ப அப்படி எல்லாம் இழந்து அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில நிக்கிறோமோ. இது சாத்தானின் மிகப்பெரிய ஒரு ஸ்தோத்திரம், சதி வலை. அதுக்குள்ள ஒருவேளை சிக்கி இருப்பீங்களா? இன்றைக்கு அந்த சத்துருவின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். அந்த யுத்தத்திலே நீங்களும் அவரோடு கூட இணைந்து நிற்க போகிறீங்க. முடிவில் நீங்களே ஜெயம் எடுக்க போறீங்க. அல்லேலூயா. இன்று ஒரு நல்ல செய்தி சொல்றேன். சத்துருவின் சகல விதமான பாதிப்புகளில் இருந்தும் சர்வ வல்லவர் இந்த பகல் காலத்தில் உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயமாய் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். அந்த யுத்தத்திற்கான சேனையை தேவன் இந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள போகிறார். ஆமென். இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை அந்த யுத்தத்துக்கான சேனையாக தெரிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் இன்று இந்த செய்தி மூலம் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அதுதான், தேவன் தெரிந்து கொள்ளும் சேனை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொள்ளும் சேனை. கையை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபாதருக்கு ஒரு பாட்டுண்டு, சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம் என்று சொல்லுகிற ஒரு பாடல். இன்று நீங்களும் நானும் சேனைகளாய் எழும்புவோமே. ஆனால் தேவன் விரும்புகிற, தேவன் தெரிந்து கொள்ளுகிற சேனைகளாய் நாம் காணப்படுவோம். ஆனால் தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற
இந்த அந்தகார வல்லமைகளை அடியோடு தேசத்தை விட்டு அகற்ற முடியும். சமுதாயத்தை சிக்கலுக்குள்ளே புகுத்தி போட்டிருக்கிற அந்த சத்துருவின் வஞ்சக வலைகளை நாம் அறுத்தறிய முடியும். குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுத்து போட்டிருக்கிற அந்த சத்துருவின் சூழ்ச்சிக்கு இன்று ஒரு விடை கொடுத்து விட முடியும் என்பதுதான் கர்த்தர் இன்று தருகிற ஒரு நிச்சயமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ளால ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் உண்டாகணும். ஆமாண்டவரே, அந்த யுத்தத்தில் செயல்படுகிற ஒரு சேனையாக என்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்க வேண்டும்? கற்றுத்தருவீரா? ஆண்டவர் கற்றுத்தருவார், சொல்லி தருவார். சீர்பட்டோமையானால் சிறப்பான வெற்றிக்கு நம்மையும் பங்காளியாய் மாற்றி விடுவார். கரங்களை அசைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேவன் தெரிந்து கொள்ளும் சேனையினுடைய தன்மை என்ன, அவர்களுடைய அனுபவம் இல்லது அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களின் மூலம் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். எல்லாரும் வேதாகமத்தை 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த நாள் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ, அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை யாவர் கவனிங்க. கிதியோனை இந்த மகத்தான வெற்றிக்கு தலைவனாக கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அவனோடு இணைந்து செல்கிற ஒரு சேனையை கர்த்தர் இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்துவதை, தெரிந்து கொள்வதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைய செய்தி அதுதான். கிதியோனின் சேனைகளாய் நாம் எழும்புவோமையானா நிச்சயம் தேசத்தை கர்த்தருக்காய் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது கவனமா புரிகிறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்களா. புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். நாம எழும்பிட்டா தேசம் கர்த்தர் பக்கம் திரும்பிரும். ஆனா இன்னும் கிதியோனின் சேனைகளா கிறிஸ்தவங்க மாறாததுனால தான் இன்னும் நம்மால ஜெயிக்க முடியல. தேசத்தின் எல்லை எங்கிலும் கர்த்தருடையதாய் மாறாததுக்கு யாரையும் பழி சாட்டக்கூடாது. நான் இன்னும் சேனையா என்ன செய்யல, எழும்பவில்லை. கிதியோன் எழும்பின பொழுது அவனோடு கூட திரள் கூட்டம் வந்தாங்க. பாருங்க, கிதியோன் ஒரு மனிதன் எழும்பின பொழுது 32,000 பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. எதிரியோ மீதியானியர்கள் எதிர்த்து வந்து நிற்கிறாங்க. கவனிங்க, மீதியானியர்கள் கையில தான் இப்ப இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இருக்காங்க. இனி மீதியானியர்களோடு யுத்தம் பண்ணினா தான் இவங்க சுயாதீனம், விடுதலையை, சுதந்திர காற்றை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும், சுவாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீதியானியரின் படைகள் இவர்களை எதிர்ப்பதற்காக 1,00,000க்கும் அதிகமா வந்திருக்குது. இவர்களை எதிர்ப்பதற்காக இந்த இஸ்ரவேலர்கள் 32,000 பேர் கிதியோனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பேர்? கணக்கு மறக்க கூட. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இவ்வளவு பேர்லாம் எனக்கு இந்த சேனைக்கு தேவை இல்லை அப்படின்ட்டார். எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். எதிரி 1,00,000க்கு மேல இருக்கிறான்,
நம்ம மொத்தமே 32,000 தான் இருக்கிறோம், இதுல ஆண்டவர் இது ரொம்ப அதிகம்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கிதியோனு சேர்ந்து யோசிச்சிருப்பாப்ல. ஆனா ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லி சரியான சேனையை தெரிந்தெடுத்து சவாலான ஒரு காரியத்தை சாதித்து காட்டினார். இன்றும் தேவன் செய்கிற காரியங்கள் மனித மூளைக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதன் முடிவோ மிக பெரிய வெற்றியாக மாறப்போகிறது என்பதை தேவ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும். சில வேளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்களை மனித அறிவினால புரிந்து கொள்ள முடியல. இப்படியெல்லாம் வருது, இப்படியெல்லாம் நடக்குது. ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன், சொல்லுங்க, செய்கிற தேவன் அல்லவே அல்ல. சகலவற்றையும் அவர் ரொம்ப நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இப்ப கவனிங்க, இவ்வளவு பேர் தேவையில்லைப்பா என்று சொன்னார். ஏன் தேவையில்லை? 32,000 பேர் இருக்காங்களே, அவங்க இருந்தா நமக்கு சப்போர்ட்டிவா தானே இருக்கும் என்று தான் நினைத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த 7வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். எல்லாரும் சொல்லுங்க, வீம்பு. 32,000 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணி எதிரிய ஜெயித்துட்டா இந்த 32,000 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. எல்லாம் நம்மாலத்தான் என்ன செய்தது, நடந்தது. எல்லாம் எங்க பலம், எங்க திறமை, எங்க சாதுரியம், எங்க ஞானம், எங்க சரீர ஆரோக்கியம், எங்க யுத்த திறமை, எங்க யுத்த நுணுக்கம், இப்படின்ட்டு தன்னை பற்றி பெருமையா பேசுவான். அதனால இப்படிப்பட்ட வீம்பு பேசுகிற ஒருத்தனும் இந்த சேனையில இருக்க கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? வீம்பை விரட்டு. எல்லாரும் சொல்லுங்க, வீம்புன்னா என்னன்னு தெரியுதா? ஸ்தோத்திரம். அதுல நிறைய அர்த்தம் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் யார் தெரியுமா? என் குடும்பம் யார் தெரியுமா? எனக்கிட்டே வா, என்னையே வா. அதெல்லாம் முடியாது, நான் எல்லாம் இறங்க முடியாது. பெருமை, நான் அங்கே ஜெயித்த வழக்கம், அதெல்லாம் சாதித்த வழக்கம். பிரைம் மினிஸ்டர் கூட நேற்று கூட போன்ல பேசிட்டு வந்த வழக்கம். எனக்கிட்ட நீ இப்படி பேசுறியா? அதெல்லாம் முடியாது. பெருமையின் உச்சகட்டம், சுய பலத்தின் உச்சகட்டம், சுயத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கையின் உச்சகட்டம் தான் என்னது? வீம்பு பேசுறது. சில பேசும்போதே தெரியும், ரொம்ப வீம்பா பேசிட்டு போறானே, தெனாவட்டா பேசிட்டு போறானே, அவனுக்குள்ள என்ன இருக்குது? பெருமை. இப்படிப்பட்டவர்கள் வெற்றியின் சேனைக்குள்ளே நுழைவதற்கு தேவன் அனுமதி தரமாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னால ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தான் ஏதாகிலும் செய்யணும். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வர
எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு முறை கூட சொல்வோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு, அல்லேலூயா, ஏன் சொந்த இடம், ஏன் வீடு, சொல்லுங்க, ஏன் பேங்க் பேலன்ஸ், ஏன் நகை, ஸ்தோத்திரம், ஏன் புகை, நீயே புகை, இதுல வேற உனக்கு ஸ்தோத்திரம், ஏன் பணம், ஏன் குடும்பம், எங்க வீட்டுல என் அப்பா அம்மா தந்தது 5 பைசா பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் படிப்புடா, ஏன் வேலை, ஏன் திறமை, பாரு என் கையை பாரு எப்படி இருக்குது, இதை வச்சு நான் உழைச்சது. எனக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் மண்டையில நல்லா என்ன இருக்குது, மூளை இருக்குது, அதை வச்சுதான் இவ்வளவு குடும்பத்தை கொண்டு வந்தேன். என்னைக்கெல்லாம் நான் 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 எனக்கு என்னுடையது எல்லாம் நான் தான் சொன்னனோ அப்படிப்பட்ட ஒருத்தரும் ஜெயிக்கப்போவது இல்ல, தோற்று கொண்டிருப்பான். தோற்பவனின் முதல் அடையாளமே என்னால் முடியும் என்பதுதான். ஆண்டவரே, நான் அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, நீர்தான் எனக்கு ஏதாகிலும் செய்யணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான் ஏதாகிலும் செய்யணும்ப்பா. இப்ப எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வீட்டுல உள்ள போராட்டத்துல, என் வீட்டுல இருக்க நெருக்கடியில நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும், என்னால முடியல. ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோ. ஹல்லேலூயா. என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, எங்க பலம், எங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நத்திங் சொல்லுங்க. நான் நத்திங் தான் ஆண்டவருக்கு முன்னால. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்போ சுய பலத்துக்கும் சுயத்தின் மேல் நம்பிக்கைக்கும் இடம் கொடுக்கிறாயோ அப்பொழுதே நீ தோற்று போய் விட்டாய். எப்பொழுது என்னால் முடியாது என்று அப்பன் இயேசுவின் பாதத்திலே சரணாகதியாய் தஞ்சமடைகிறாயோ அப்பொழுது அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார், கன்மலையின் மேல உயர்த்தி நிறுத்துவார், உன் அடிகளை உறுதிப்படுத்தி விடுவார். ஆமென். பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து சில வசனத்தை வாசிக்க கேட்போமா? கொஞ்சம் கவனமா வாசிங்க. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை எல்லா திறமையும் உள்ளவர்களை அவமாக்கும்படி, வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, அப்படி. எதுக்காக ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாதவர்களை எடுத்து பயன்படுத்துறார் தெரியுமா? பெருசா பேசுறவங்க வெட்கப்பட்டு போகும்படி, ஒருத்தரும் ஆண்டவருக்கு முன்னால பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்தார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமென், ஆமென். நான் நல்லா பார்க்கிறேன், யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்களோ, யாரெல்லாம் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாங்களோ அவங்க தோற்று போயிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் கிருபையை சார்ந்து கொண்டார்களோ, ஆண்டவரை சார்ந்து கொண்டார்களோ, நீர்தான் எனக்கு, வேற யாரும் இல்லப்பா, உம்மை தவிர என்னால எதையும் செய்ய முடியாது. பாட்டு பாடினா பாடிட்டே இருப்பேன். என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. அவர் கிருபை இல்லாட்டா என்னால வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமையா பேசாதுங்க. நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. தகுதியற்ற நமக்கு கர்த்தர் கிருபையா இந்த நன்மைகளை தந்திருக்கிறார். இது என் சாமர்த்தியம், என் படிப்பு, என் திறமை, என் ஞானம், நான் ராத்திரி முழுவதும் முழித்திருந்தேன் அதனால தான் ஜெயித்தேன். நோ, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. அதை சார்ந்து கொண்டவன் யுத்தத்தில் ஜெயம் எடுப்பான், அந்த யுத்த சேனையிலே பங்கு வகிப்பான். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையை விட்டு வேரோடு பிடுங்கி விரட்டி அடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வீம்பு, ஸ்தோத்திரம், பெருமை, மேட்டிமை, பேச்சு, செயல்கள், பார்வை, இதெல்லாம் தூக்கி எறியணும். நான் சிலர் பார்க்கிறேன், இன்னும் அவங்களால ஜெயிக்க முடியல, இன்னும் காரியங்கள் சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் அவங்களுக்குள்ளால நான் செய்தேன் என்னால முடியும் என்கிற ஒரு தவறான ஒரு பெருமையின் எண்ணம் இன்னும் எங்கேயோ கிடக்குது. மயிர் இழையில் சிந்தனையில் ஏதோ ஒரு ஓரத்தில் கிடந்தாலும் அது நம்முடைய வெற்றியை பறித்து போடக்கூடிய அபாயம் நிறைந்தது என்பதை மறந்து விடாதீங்க. இரண்டாவதாக, எதற்காக ஆட்களை குறைக்க ஆரம்பித்தார் ஆண்டவர்? வாசிக்க போறோம். மூன்றாவது வசனத்தை பாருங்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, திரும்பி போயிட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொன்னார் ஆண்டவரே. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடிடணும். ஏன் பயம், ஏன் திகில்? ஆண்டவர் என்னோட கூட இருக்கும்போது மனுஷன் எனக்கு இந்த நிச்சயம் உள்ளவனுக்குள்ள என்ன இருக்காது? பயமும் இருக்காது. சொல்லுங்க, திகிலும் இருக்காது. சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர்
சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ளவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. நாளைய தினத்தை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, எதிர்காலத்தை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. தற்போது நிகழ்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற சில சிக்கலான, சில சவாலான, சில நெருக்கடியான பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில வீட்டில் பெற்றோர் பயப்படுவாங்க, பிள்ளைங்க போல்டா இருப்பாங்க. நோ, கவலைப்படாங்கம்மா, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அதுல ஜெயத்தை தருவார். இவ்வளோ பெரிய தேவை 3 மாசம் தான் இருக்குது, இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, டோன்ட் வரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க, ஐயோ அது அட்வான்ஸ் வர கொடுத்துட்டேனே, கொடுத்த நாள்ல இருந்து எனக்கு தூக்கமே. சொல்லுங்க, ராத்திரி எல்லாம் பயமா இருக்குது, என்ன நடக்குமோ, கொடுத்தது மீதியை கொடுக்க முடியுதோ, இல்லது கொடுத்ததை திரும்ப தான் வாங்க வேண்டியது இருக்குதோ, இல்ல கொடுத்தது அவன் தராம போயிடுவான், ஒரு மாதிரி பயம். ஒரு பயத்துக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு, சொல்லுங்க, மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது கடுகளவும் பயமே இல்லை. கரங்களை அசைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 1வது வசனத்திலிருந்து சில ஒரு 1வது வசனம் 4வது வசனம் வாசிக்க கேட்போமா? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, உன்னோடே. ஏன் நீ பயப்படாயாக? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, உன்னோடே இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்துட்டோம். கர்த்தர் அந்த இடத்துல எல்லாம் நம்மோடு கூட இருந்தார்லவோ, அதே தேவன் இப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவங்க எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, யார் பார்த்துக் கொள்வார்? சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கே? நம்மளா இருந்தா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் கொளறிடும். அவர் கூலா சொன்னார், என்னப்பா கவலைப்படாதப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. ஏன்னா அவருக்கு தெரியும், என்னோடு கூட பேசின தேவன் என்னோடு கூட இப்பொழுதும் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயம் உள்ளவன் யுத்த சேனைக்குள்ள பங்கடைய முடியவே முடியாதுங்க. பயப்படாதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதுங்க. என்ன வேணாலும் வரட்டும், நீங்க கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. பயப்படாதுங்க, நீங்க தான் ஜெயிக்க. நீங்க சொல்ல பார்த்தாலே ஒரு மாதிரி இந்த கையை ஸ்தோத்திரம், உங்களுக்கு நீங்க கையை கொடுக்காம இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போல்டா சொல்லுங்க, என்ன பயம்? ஆண்டவர் நம்மோடு இருக்காரு. ஏன் ஒன்னும் நம்ம சேதப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். என் தோல் முதலானவைகள் அழுகி போனா கூட நான் அவரை, ஓ என்ன பெரிய விசுவாசம், அவனுக்கு பயமே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் பாட்டு கூலா முன்னேறி போயிட்டு இருக்கிறான். அவன் தான் எதிரியை ஜெயிக்கிற தேவ பிள்ளை. நீங்க பயப்படக்கூடாது. பயந்தா இந்த கிதியோனின் சேனையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியவே முடியாது. கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷன் பயப்பட மாட்டான். அவன் யார் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் விழுந்தா அவர் தானே விழணும், அவர் விழ விடுவாரா? நான் மூழ்கி நான் அவர் பாருங்க, இயேசு படகுல தூங்கிட்டே இருந்தார், அவ்வளவுதான். காற்று அடிச்ச உடனே எல்லாம் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு. எழும்பினாரு. ஸ்தோத்திரம். அற்ப
இப்படி இருக்கேன், நான் கூட தான்டா இருக்கேன், இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லியிருந்தா அது என்ன செய்திருக்கும்? நின்றுக்கும். நம்ம இயேசு கூட இருந்தா கூட பயப்படுறவங்களா இருக்கும். ஆனா உண்மையா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தெளிவுள்ளவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ நெருக்கடிகளை என் வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கேன். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் என் கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். அதனால கலங்கவே இல்லை, குழம்பவே இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாட்டுக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பேன். ஏன்னா எனக்கு நிச்சயம் உண்டு, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த உபாகமம் 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும், நீங்கள் அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும். எல்லாரும் கவனிங்க, 4வது வசனம் அழகா இருக்கும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் உங்களை பண்ணவும், ரட்சிக்கவும், உங்களை ரட்சிக்கவும். உங்களோட கூட போகிறவர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்களோட கூட போகிறவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று உங்கள் சொல்ல வேண்டும். தேவனாகிய கர்த்தர் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். வாயத்தரம் சொல்லுங்க, என்னோடு கூட போகிறவர், என்னை ரட்சிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அப்ப நான் பயப்பட மாட்டேன். தைரியசாலி தான் யுத்த சேனையிலே இணைக்கப்பட முடியும். முதலாவது ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அவன் பயமுடையவனா இருக்கக்கூடாது, பயத்தை துரத்தி விட்டு தைரியத்தோட இருக்கணும். யோசுவாவின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வர்ற ஒரு வார்த்தை, பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதாரு. பலம் கொண்டு திடமனதா, தைரியப்படுத்துகிறார் கர்த்தர், நம்மோடு இருக்கிறார். ஓகே. மூன்றாவதாக ஆண்டவர் அந்த சேனையினுடைய தன்மையை அடுத்தபடியாக காண்பிக்கிறத பாருங்க. வாசிக்கலாமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. போதும், கவனிங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர். இப்ப பயந்தாங்கொள்ளி எல்லாம் ஓடிரு அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு பேர் ஓடிட்டான்? 22,000 பேர். எல்லாம் சொல்லுங்க, 22,000 பேர். பயமே இல்லப்பா, ஆண்டவர் எனக்கு பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஓகே, சரி. மூணாவது இப்ப 10,000 பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 10,000 பேரும் எனக்கு அதிகமான ஆளா இருக்குப்பா, 10,000 எல்லாம் வேண்டாம். அதனால இவங்களை இன்னும் இவங்களுடைய குவாலிட்டியை நான் செக் பண்ண போறேன். அதுக்கு தண்ணீர் அண்டையில கொண்டு போய் இறங்கி போக பண்ணு அப்படின்னாப்ல. எங்க சொல்லுங்க? தண்ணி. அடிக்கடி தண்ணி தான் நம்ம பிரிக்கும். தண்ணியில ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். ஸ்தோத்திரம். அது எதுன்னு நான் இப்ப விளக்கி காண்பிக்க விரும்பல. யோர்தானுக்கு கிட்ட போனாலே நிறைய பேருக்கு பயம். மூழ்க சொல்லிடுவாங்களோ, ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் எடுக்க சொல்லிடுவாங்களோ, சொல்லுவாங்க. அதை எடுத்தா தான் நீ என்ன செய்ய முடியும்? தேவனுடைய நீதியை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். ஓகே. இப்ப தண்ணிக்குள்ளால எத்தனாயிரம் பேரை கொண்டு நிறுத்துறாங்க தெரியுமா? 10,000. 10,000 பேர் ஒன்னோட ஆத்தங்கரையில போய் நிறுத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு பெரும் கூட்டம். அந்த 10,000 பேரை கூப்பிட்டு தண்ணியில நிறுத்தும் போது ஆண்டவர், எனக்கு இதுல நிறைய புரிஞ்சு கொள்ளவே முடியல. தேவ ஞானத்தை நான் ஆச்சரியமா பார்த்தேன். இந்த 10,000 பேரும் தண்ணி குடிக்கிறத பார்க்கணுமா? எத்தனாயிரம் பேர் சொல்லுங்க? முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு பெரிய டார்கெட் தான், ஆனா அதை ஈஸியா செய்தாங்க. 10,000 பேர்ல 2 விதமா தண்ணி குடிச்சாங்க. இது முக்காவாசி பேர் தண்ணியை பார்த்த உடனே, ஏன்னா தண்ணி காணாதவன் இல்ல அவன். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரமா தண்ணி குடிக்கல, உண்மைதான். ஆனா தண்ணியை கண்ட உடனே மொத்தமா முழங்கால் போட்டு தலையோட தண்ணிக்குள்ள என்ன செய்துட்டான்? முங்கிட்டான். ஆனா 300 பேர் மட்டும் முழங்கால் போடல, அப்படியே குனிஞ்சு தண்ணீரை வாய்க்கு எடுத்து அதை நக்கி குடிச்சான். நாய் நக்குறது போல நக்கி குடிச்சான். என்ன இதுல வித்தியாசம்? எல்லாரும் தான் தண்ணி குடிச்சாங்க. இந்த 300 பேருக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் அதை பிரித்து காட்ட விரும்புறேன். இந்த 9,700 பேருக்கு தண்ணி தான், தாகம்தான் முக்கியமா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு. தாகத்தை தீர்ப்பதில் தான் குறியா இருந்தாங்க.
தான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் என்ன செய்யல. முன்னால யார் நிக்கிறா தெரியுமா? எதிரி வந்துட்டு இருக்கான். அவன் எப்போ வர்றான்னு தெரியாது. இந்த அவசரமான இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இவங்க அதை பற்றிய கவலை. தண்ணி கிடைச்சடா, தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த 300 பேரும் மட்டும் என்ன செய்தாங்க தெரியுமா? நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை, எதிரி வரானா அப்படியே கீழே லைட்டா குனிஞ்சு தண்ணி எடுத்து, சொல்லுங்க, வாய்க்கு எடுத்து நாய் நக்குனது போல நக்குற. அவனுடைய கண்கள் முழுவதும் அப்படி எச்சரிப்புணர்வோடு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. விழிப்போட இருக்கான், விஜிலண்டா இருக்கான். யாராவது வர்றாங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம். நீங்களும் நானும் தூங்கி கொண்டிருக்கிறதுலையோ இல்லது மாம்சீகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுதலையோ கவனம் செலுத்துகிறவர்களாய் இருந்தால் இந்த யுத்த சேனையில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்படுவது இல்லவே இல்லை. எந்த நோக்கத்தோடு எந்த காலத்திலே நாம் நிற்கிறோம் என்கிற நிலையோடு உணர்வோடு செயல்படுகிற மனிதனைத்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு அநேக இந்த காலத்தின் அருமையை உணராமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல, காலத்தின் அருமையை அறிந்து உணரா வீடில் கண்ணீர் விடுவாயே. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை பற்றிய கவலை இல்லை. சம்பாதிக்கணும், சொத்தை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதுல மட்டும். ஆனா ஒரு கூட்டம் ஜனம் மட்டும், ஒரு சின்ன கூட்டம் மட்டும், ஐயோ இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். என்னோடு கூட உள்ள கூட்டத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். நான் அவர்களுக்கு யாராய் இருக்கணும்? காவலாளனாய் இருக்கணும். அதன் மேல் கவனம் செலுத்துகிறது. ஆனா ஒரு பெரும் கூட்டம் பாருங்க, சர்ச்சில் வர்றதுல 90% மக்கள் எதுக்காக வர்றாங்க தெரியுமா? உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் வர்றாங்க. ஆனா ஒரு சிறு கூட்டம் தான், இங்க ஒன்னும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒண்ணு தாகத்தை மட்டும் கவனிக்கிற கூட்டம், தீர்க்கிறதுக்கு பிரயாசப்படுகிற கூட்டம். இன்னொரு கூட்டமோ தான் நிற்கிற காலத்தை புரிந்து கொண்டு, நிற்கிற நேரத்தின் அவசர தன்மையை புரிந்து கொண்டு, அந்த யுத்தத்துக்காக விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தனக்கென்று பிரித்து எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா, புதிய பாட்டில் இயேசுவின் வார்த்தைகள், பிரசங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி அவர் என்ன செய்யல? சொல்லுங்க, சொல்லவே இல்லை. இப்படி சொல்லுங்க, முதலாவது அவருடைய நீதியும், அப்ப ஏதாவது வேணா உனக்கு என்ன செய்வார்? கர்த்தர் தருவார். ஆனா அதை இம்பார்ட்டன்டா சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நேர் மாறிட்டு, பூமிக்குரியத்திலேயே நம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, 9700 பேர் தண்ணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா 300 பேர் மட்டும் சூழ்நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு ஏதுவாய் ஆயத்தமாய் இருந்தார்கள்.
கொஞ்சோல தான் உங்களுக்கு தண்ணி வாய்க்குள்ள போயிருக்கும், ஆனா அவங்க கண்கள் முழுவதும் இப்ப தண்ணி குடிக்கிற நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். யுத்தத்திலே ஜெயித்து என் சமுதாயத்தை விடுவிக்க வேண்டிய, என் குடும்பத்தை விடுதலையாக்க வேண்டிய, என் தேசத்தை விடுதலையாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பிற்கு இந்த யுத்த வீரனாய் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். அதை நான் எப்படி மறக்க முடியும்? அதை நான் எப்படி கவனக்குறைவாக கொள்ள முடியும்? அவன் யோசிச்சு பார்க்கிறாங்க. இன்றைய செய்தி அதுதான். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு கூட்டம் நரகத்துல அழிந்து கொண்டு இருக்கிறது, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், அந்த கூட்டத்தை அந்த நரகாக்கினையில் இருந்து திருப்பி நித்தியத்தை நோக்கி திருப்பி விடக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்வதற்கு ஆட்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். 1, வீம்பை விரட்டி விடுங்கள். 2, பயத்தை துரத்தி விடுங்கள். 3, பரீட்சையில் தேறி விடுங்க. கர்த்தர் அடிக்கடி என்ன வைப்பார் தெரியுமா? டெஸ்ட் வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, என்ன வைப்பார் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். அல்லேலூயா. கோதுமையை சொலகினால அப்பப்ப என்ன செய்வாரு? நல்ல மணியா பதரா என்பதை சோதிச்சு பார்ப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதங்கய்யா. கடைசி காலம். நான்காவதாக ஸ்தோத்திரம், இவர்களுடைய தன்மை என்ன? சில காரியத்தை வேகமாக சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். 4வதாக பாருங்க, கிதியோனிடத்தில் ஆண்டவர் பேசுறார். எல்லாம் கவனிங்க. கிதியோனிடத்தில் ஆண்டவர் பேசுறார். இது பாருங்க, இது 4வது காரியம். 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையில இருக்குது. அது 15வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போமா? கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாப்தியையும் கேட்டபோது, அதனுடைய அர்த்தத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, உங்கள் கைகளில், சத்தமா சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த சேனையை பார்த்து அந்த கிதியோன் சொல்றாப்ல, அப்பா நான் எதிரியுடைய பாளையத்துக்குள்ள போனேன், அவங்க சொன்ன சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் கேட்டேன், அவனுங்களே சொல்லிட்டாங்க நம்ம யார் கையில மாட்ட போகிறோம்? இஸ்ரவேல் கையில என்ன செய்ய போகிறோம்? மாட்ட போறோம்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறான், என்று அனௌன்ஸ் பண்றான். இந்த வார்த்தையை உள் வாங்கி கொண்டு எல்லாரும் அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள். அப்படியானால் இந்த யுத்தத்திலே கர்த்தர் எதிரியை நம் கையில என்ன செய்ய போகிறார்? ஒப்பு கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது? கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பிரச்சனையும் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன். இந்த சிக்கல்ல இருந்து நான் மீண்டு வெளியே வரத்தான் போகிறேன். இந்த போராட்டத்திலும் தேவன் எனக்கு என்ன தரப்போகிறார்? வெற்றி தரப்போகிறார். மறுபடியும் நானும் என் குடும்பமும் மேன்மையானவற்றை சுதந்தரித்து கொள்ளத்தான் போகிறோம். இது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. இது தேவனிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி ஆம் கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் தந்தாச்சு உங்க கையில, ஆசீர்வாதத்தை உங்க கையில தந்தாச்சு, அற்புதத்தை உங்க கையில தந்தாச்சு, வெற்றியை உங்க கையில தந்தாச்சு, விடுதலை உங்க கையில தந்தாச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை எத்தனை பேர் அப்படியே ஏற்றுக்கொள்றீங்களோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை உற்சாகமாய் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? பதறவே மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கையை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? பழைய பாட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் சொல்லி, உன் பிள்ளைகளை கீழாக்காமல்
மேலாக்குவேன்னு சொல்லுங்க. சூழ்நிலைமைகளை பார்க்க கூடாது. ஆபத்து காலத்தில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. இப்பதான் விசுவாசத்தோட நிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இவங்கள்ட்ட விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தையை தலைவன் சொன்னவுடன் அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்தார்கள்? விசுவாசித்தாதான் யுத்தத்துல இன்னும் வீரியம் கொண்டு முன்னேறி செல்ல முடியும். 4 காரியம். 1, வீம்பை விரட்டி விடுங்கள். 2வது, பயத்தை துரத்தி விடுங்கள். 3வது, பரீட்சையில் தேறி விடுங்கள். 4வது, விசுவாசத்தில் நின்று விடுங்கள். ஸ்தோத்திரம். அங்கே நில்லுங்க, விசுவாசத்தில் நின்று விடுங்க. வாசிக்க போகிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை அந்த சேனை இடத்தில் நாம் பார்க்க முடியும். வாசிக்க கேட்கலாமா? அடுத்த பகுதியாக 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலே குறித்து கொள்ளுங்க, கவனிக்கலாம். அப்பொழுது அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. போதும். இப்போ மொத்தம் எத்தனை பேர் செலக்டட்? 300 பேர். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பேரு? 300 பேர். அந்த 300 பேருக்கு யுத்தம் பண்றதுக்கு கொடுத்த ஆயுதங்களை பாருங்க. என்னெல்லாம்? பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவெட்டி. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவெட்டி. வேற அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா 300 பேரும் மாறி மாறி பார்த்து, என்னாச்சு? ஸ்தோத்திரம், யுத்தத்துக்கு எல்லாரும் வந்திருக்கான், தலைவனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டோ, அப்படித்தானே சொல்லுவோம். கவனிங்க, அப்படிதான் சொல்லியிருப்போம். ஏன்னா யுத்தத்துக்குரிய ஆயுதம் இவங்க கையில. அப்ப ஆண்டவர் இவங்கிட்ட சொல்லாம சொல்றார், டேய், நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. உன் மூல அறிவுக்கு புலப்படாத விதத்துல நான் உனக்கு ஜெயம் தருவேன். உன் பேக்ரவுண்ட் அப்படி இருந்தா நீ ஜெயித்திரலாம். நீ படிச்ச காலேஜ் அப்படி இருந்தா ஜெயித்திரலாம். ஆமா, உனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருந்தா ஜெயித்திரலாம். அப்படியெல்லாம் உங்களை உசுப்பேத்தி உங்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். இல்ல, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நோ, எங்க ஆண்டவர் மனித மூளைக்கு அப்பாற்பட்டு எங்களை ஜெயம் கொள்ள பண்ணுவார். சொல்லுங்க, மனித மூளைக்கு, மனித மூளையின்படி யுத்தம் பண்ணணும்னா என்ன வேணும்? சொல்லுங்க, சொல்லுங்க. பட்டயம் வேணும், ஈட்டி வேணும், கேடயம் வேணும், இதெல்லாம் வேணும். ஆனா இங்க ஆண்டவர் கையில வலது கையில எக்காளம், இடது கையில பானை, 3வது தீவெட்டி. இது 3ஐயும் பேலன்ஸ் பண்றதே பெரிய கஷ்டம். இதுல யுத்தம் எப்படி பண்றது? இதை வச்சு என்ன யுத்தம் பண்றது? ஆண்டவருக்கு தேவை கேள்வி கேட்பதல்ல, கீழ்ப்படிதல் தான் தேவை. கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மறு பேச்சு பேசாம, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை வெற்றிக்கு கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த 300 பேரும் சூப்பர் கேரக்டர். ஒண்ணுமே வாயை திறந்து பேசவே இல்லை. அந்த தலைவன் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே அடிபணிந்தார்கள். ஃபாதர் அழகா பாடுவார்ல ஒரு பாட்டு. நமக்கு ஒரு தலைவர் இருக்கார், எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எனது தலைவன் ஏசுராஜன் மாபில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நமக்கு தலைவன் அவர்தான். அவர் சொல்றாரு 3 காரியத்தை செய். 1, ஒரு கையில எக்காலத்தை எடுத்துக்கோ, இன்னொரு கையில பானை எடுத்துக்கோ, அதுக்குள்ளால எதையும் வச்சுக்கோ, தீவட்டியும் வச்சுக்கோ. இந்த 3 காரியம் செய். 3ஐயும் ஒரே நேரத்தில் நான் சொல்றது போல செய்யணும். இப்ப பாருங்க, இந்த 3 காரியத்தையும் கிதியோன் என்ன செய்கிறானோ அப்படியே செய்யணும். அப்போ தலைவனுக்கு நேராக நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? எப்போதும் என் கண்கள் உண்மையே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, அப்போதான் தலைவன் என்ன செய்கிறாரோ அதை ஃபாலோ பண்ண முடியும்.
நம்ம கண்ணு தலைவனாகிய ஆண்டவர் மேல பதிக்கப்பட்டிருக்குமே, ஆனா அவர் சொல்றத நம்ம செய்வோம். அவர் சொல்றத நம்ம செய்தோம்னா எதிரி மேல் ஜெயம் லகுவாக கொடுக்கப்பட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எக்காலத்தை ஊதணும் சொல்லுங்க, பானையை உடைக்கணும் சொல்லுங்க, தீவட்டியை உயர்த்தணும். ஆமென். என்னென்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதணும், பானையை உடைக்கணும், தீவட்டியை உயர்த்தணும். 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதல்ல எக்காலம் ஊதணும், அடுத்தது பானையை உடைக்கணும், மூணாவது தீவட்டியை உயர்த்தணும். எக்காலம் என்பது சுவிசேஷத்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்கிறத இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? இந்தியா முழுவதும் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். அப்ப இயேசுவை பற்றி இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பானையை என்ன செய்யணும்? இங்க ஏதாவது பானை இருக்குதாங்க தெரியுமா? யாராவது பானையா இருக்கீங்களா? நான் சொல்றேன், நான் பெரிய ஒரு பானையாக்கும். ஸ்தோத்திரம். எப்போ உடையணும் தெரியாது, நம்மளா உடைச்சிடணும். ஆண்டவருக்கு முன்னால என்ன செய்யணும் சொல்லுங்க? உடைக்கணும். நான் யார் தெரியுமா? முழங்கெல்லாம் போட முடியாது, அப்படியெல்லாம் வாய் திறந்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். நம்ம பானைங்க ஒண்ணும் இல்லை, நம்ம தேவ சமூகத்துல நொறுக்கப்படணும். நான் ஒன்றும் இல்லை என்று நொறுக்கப்படும் பொழுதுதான் ஜெயம். மூணாவது தீவட்டி, அது வெளிச்சத்தை குறிப்பிடுகிறது. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம்னா என்ன தெரியுமா? சாட்சி. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம், நம்மை பூரணமாய் 100% கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்தல், மூன்றாவது சாட்சி. இந்த 3 யார்கிட்ட இருக்குதோ அவங்க எதிரி படையை ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்து ஜெயத்தை எடுத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. 5 காரியம். 1, வீம்பு. நமக்குள்ள இருக்கிற சுய பெருமைகள், சுயத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கைகளை வேரோடு பிடுங்கி எறிந்து விடுங்க. வீம்பை விரட்டி விடுவோம். 2வது, பயத்தை துரத்தி விடுவோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் எதற்கும் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். 3வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற, நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை சோதித்து பார்க்கிற பரீட்சையில் என்ன செய்து விடுவோம்? ஜெயித்து விடுவோம். 4வது, விசுவாசத்தில் வீரியமாய் கர்த்தர் சொன்னது நிச்சயம் நடக்கும் என்ற விசுவாசத்தில் வீரியத்தோடு கிறிஸ்துவுக்காய் நிமிர்ந்து நிற்போம். கடைசியாக 5வதாக, ஆண்டவர் என்ன ஆலோசனை சொன்னாலும் மறு பேச்சு இல்லாமல், கேள்வி கேட்காமல் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ அவர்கள்தான் கிதியோனின் சேனை, அவர்கள்தான் தேவன் தெரிந்து கொள்ளும் சேனை. அந்த சேனையை கொண்டுதான் மீதியானியரை மடங்கடிப்பார் கர்த்தர். அந்த சேனையை கொண்டுதான் சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த சேனையை கொண்டுதான் குடும்பத்தில் இருக்க சிக்கல்களுக்கு சீரான விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். அந்த சேனையை கொண்டுதான் இந்தியாவை கர்த்தர் இரட்சகருக்கு சொந்தமாக மாற்றப் போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சேனையிலே நானும் ஒரு நபராக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் அந்த அனுபவத்தை தந்து அவர் சேனையிலே உங்களை பயன்படுத்தி மகத்தான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் தர போகிறார். ஆமென். நான் இனி வீம்பு பேச மாட்டேன், என் சுயபலத்தை சார மாட்டேன், என் சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், என் பணம், என் பொருள், என் திறமை, என் ஞானம், இதுக்கு மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைப்பேன். என்னால ஒண்ணும் முடியாது டாடி, என்னால முடியாது, நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். 2வதாக, நான் பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ எங்க இருந்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். 3வதாக,
எனக்கு அடிக்கடி பரீட்சை ஆண்டவர் வைக்கிறார். அதுல நான் முறுமுறுக்க மாட்டேன், அதுல நான் சொந்து போக மாட்டேன், அதுல நான் பின்வாங்க மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்ன பரீட்சையை அனுமதித்தாலும் அதுல விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். நான்காவதாக அவர் சொன்ன வார்த்தையை உள் வாங்கி கொண்டேன். அது என் இருதயத்துல தான் இருக்குது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் என்பதை விசுவாசித்தேன். அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறேன். கடைசியா, ஆண்டவரே நான் வெற்றி அடையணும்னா நீர் சொன்னதை செய்தே ஆகணும். சொல்லுங்க கர்த்தாவே, என்கிட்ட என்ன குறைவு இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ணணும், எதை நான் என்னை விட்டு நீக்கணும், என்னோட பேசும். கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது ஆமென், கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து. ஆமாப்பா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நிச்சயமா வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க? இந்த யுத்தத்திலும் எனக்கு கர்த்தர் ஜெயம் தரப்போகிறார். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு வெற்றி தரப்போகிறார். விசுவாசம் உள்ள தெய்வ பிள்ளைங்க, அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தருடைய ஆவியான் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். வீம்பு வேண்டாம், பயம் வேண்டாம், உலக காரியங்களை திருப்திப்படாதுங்க. சுய திருப்திக்கும் சுயத்திற்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. கர்த்தர் என்ன சித்தத்துல என்ன நோக்கத்தோட உங்களை வச்சிருக்காரு அதை மட்டும் நிறைவேற்றுங்க. விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. யார் என்ன சொன்ன, சொப்பனம் தான் நிறைவேற போகுது, தரிசனம் தான் நிறைவேற போகுது, நீதான கேட்டா நீதான பார்த்தா அதுதான் நிறைவேற போகுது. கடைசியா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நீங்க சும்மா தான் இருக்கணும், வெற்றி அவர் தருவார். அவர் சொன்னதை மட்டும் நீங்க செய்தா போதும், வெற்றி அவர் தரப்போகிறார். நீ தோற்று போவதில்லை, நீ தோற்று போவதில்லை, நீ தோற்று போவதில்லை மகனே, நீ தோற்று போவதில்லை மகளே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. Thank you Jesus. ஒரு சிலரோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சோர்வோடு வந்திருக்கீங்க, இதுலயும் தோல்விதானா? எவ்வளவு காலம் தான் போராட்டம்? என் குடும்பம், தேசத்தை குறித்து தரிசனம் தந்திருக்கிறார், ஆனா என் குடும்பத்தையே செம்மைப்படுத்த முடியல. வேதனையோட இருக்கீங்க. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. நான் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை எதிரிக்க முன்னால வெட்கப்பட விட மாட்டேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு நேரா வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் திரும்ப அதை ரீகன்ஃபார்ம் பண்றார்ல, அந்த தரிசனம் மாறாது. நீ வாயை திறந்து சொல்லிட்டல்ல,
ரொம்ப நேரம் யோசித்த பிறகுதான் சொன்னா அது 100% இட்ஸ் a word from the God. தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தான் அது, பரத்திலிருந்து வந்த வார்த்தை தான், அது நிறைவேறும். நீ தோற்று போக மாட்டா. உன் ஜனத்துக்கு முன்னால அன்னை கண்ணீர் வெடிக்க வச்சுட்டாங்கல்ல, தனியா தூக்கி விட்டாங்கல்ல, உன்னை கேவலமா பார்த்தாங்கல்ல, நீ தோற்றுதான் போவான்னு சொல்லி அபாண்டமா பழி சாட்டினாங்கல்ல, அவங்களுக்கு முன்னால அவனோடு கூட இருக்கிறது உறுதிப்படுத்துவேன் மகளே, உறுதிப்படுத்துவேன் மகனே. ஆண்டவர் மேல நம்பிக்கையினால தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்காக திரும்ப போறதுக்கே மனதில்ல, வெக்கமா இருக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் போகாம ஒளிச்சு இருப்பேன். சீக்கிரம் நீ போவாப்பா, நான் கொண்டு போவேன். இப்படி இல்ல, இப்படி இல்ல, ரெண்டு பரிவாரத்தோட, இப்படி இல்ல, ரெண்டு பரிவாரத்தோட, இப்படி இல்ல, ரெண்டு பரிவாரத்தோட நீ புறப்பட்டு போவா. Such a wonderful blessings are going to coming upon you. உன் மேல அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஆசீர்வாத கரம் அமருகிறதை நான் பார்க்கிறேன். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ரிஷகபாதி நலபா ரிகபாதி நலரா ஷகபாபா. Thank you Jesus. வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே, நல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே, நல்ல தேவனே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். அன்பினால் அழைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே. அப்படியே உங்க குடும்பத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒரு சொட்டு கண்ணீரை தேவ சமூகத்தில் வடிச்சிருங்க. பிள்ளைக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, தொழிலுக்காக, தரிசனத்துக்காக, 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 வாக்கு தத்தத்துக்காக. Thank you Father, thank you, thank you Lord, thank you. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் எங்க குடும்பத்தை. நீ சொன்னதை செய்ய வல்லவர், நீ சொன்னதை செய்ய வல்லவர், நீ சொன்னதை செய்ய வல்லவர். ஏன்னு தெரியல, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன நிறுத்திட்டு இருக்கிறார். ஜெபத்தை முடிக்க முடியல, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குது குடும்பங்களுக்குள்ள. ரீஷா காதாலா ராதிமா ரீகா பௌதீனாலா ராஷா. உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா, உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். திரும்ப அந்த வார்த்தை, வெட்கப்பட்ட தேசத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைக்கத்தான் போறேன். ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்லை, ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. கர்த்தரே உன் நம்பிக்கை, கர்த்தரே உன் நம்பிக்கை. ஒன்றும் இல்லாமையில் இருந்து அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவன் உன்னுடைய ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் உன் தலையை நிமிரச் செய்வதற்கும் என் தேவனுக்கு அதிகாரமும் உண்டு, வல்லமையும் உண்டு. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.
இன்று என்னை பலப்படுத்தி அனுப்புறீங்கப்பா, நான் தான் ஜெயிப்பேன். எட்டாத உயரமான கன்மலை உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஈவன் யூ மைட் நாட் திங்க் ஓவர் தட். அதை நீ திங்க் பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டான். such a wonderful place are waiting for you. உனக்காக நான் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். I will do wonders for you. உனக்காக மகத்துவமான காரியத்தை நான் செய்வேன். ரக்கா பௌதீனா லபௌ ரகதிலா ரவக்கா தாலா ரஷகவா. என் கை குறுகி போகல, என் செவி மந்தமாகவில்லை, என் கை குறுகி போகவில்லை, என் செவி மந்தமாகவில்லை. நான் சொன்னேன், நான் செய்து முடிப்பேன். நல்ல ஆண்டவரே, இதுவரை நீங்க எங்களை நடத்துனீங்க. நீ தெரிந்து கொண்ட சேனைக்குள்ள நாங்களும் வர வேண்டுமானா வீம்பை விரட்டினவர்களாய், பயத்தை துரத்தினவர்களா, பரீட்சையில் தேறினவர்களாக, விசுவாசத்தில் வீரியமாய் நிற்கிறவர்களாக, கீழ்ப்படிதலை நிமித்தம் சூழ்நன்மையை வென்று காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தந்தேன். கடைபிடிக்க கிருபை தாரும். வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இணையதளத்தின் மூலமா இந்த ஆராதனையிலே பங்கெடுப்பவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கூட இருந்து இதிலும் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.